அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவனுடைய வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அல்லது நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை நேசிக்கிற அன்பு சகோதரனே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். ஆண்டவரை நேசிக்கிற அன்பு சகோதரியே, ஆண்டவரை நேசிக்கிறதுனால இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுக்காகத்தான் இந்த வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே, அது எதுவாக இருக்கட்டும், நீங்கள் தோல்வி என்று கூட நினைக்கலாம். தோற்று போய்விட்டேனே, வெட்கப்பட்டு போய்விட்டேனே, ஐயோ ஏமாந்து போய்விட்டேனே என்று நீங்கள் இன்றைக்கு புலம்பலாம். நான் எப்படியெல்லாம் இருந்தேன், இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டேனே என்று நீங்கள் புலம்பலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட சொல்லுகிறார்: பயப்படாதம்மா, பயப்படாதே மகனே, நீ கலங்காதே, கலங்கி நீ தவிக்க வேண்டாம். உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். நான் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன், ஏன்னா நீ என் கரத்தில் இருக்கிற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார்? என் கரத்தில் இருந்து ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. ஏன் புலம்புறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கண்ணீர் சிந்துறீங்க? ஆண்டவர் வேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? என் தலையில் இருக்கிற, நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சொல் இல்லாம, அவர் சொல்லாம, அவர் கட்டளை கொடுக்காம கீழே விழாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? ஒன்றும் அவர் சித்தம் இல்லாம உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. அவர் சித்தம் இருந்துச்சுன்னா நமக்கு தீமையே கிடையாது, எல்லாமே நல்லதுக்கு தான். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் இருதயத்தின் அடித்தளத்தில் ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் பார்வைக்கு தோல்வியாக இருக்கலாம், உங்கள் பார்வைக்கு அவமானமாக இருக்கலாம், உங்கள் பார்வைக்கு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு நீங்கள் நினைக்கலாம். உலகம் சொல்லலாம் அவ்வளவுதான், ஜோம் பண்ணா, ஆண்டவரை தேடினாங்க, இந்த குடும்பம் அப்படி போயிட்டு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, உனக்கு நான் ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறேன், உனக்கு ஒரு நான் நன்மையை செய்து கொண்டிருக்கிறேன், தீமையே அல்ல, தீமையே அல்ல. உனக்காக என் ஜீவனையே கொடுத்தனே, உனக்காக என் கடைசி சொட்டு இரத்தத்தையே சிந்தினேனே, நான் எப்படி உனக்கு தீமை செய்வேன்? தீமை என்கிட்ட கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். யோசேப் என்கிற அருமையான தேவ மனிதன் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். அவர் பிறக்கும்போது ராகேல் அம்மா அவருக்கு ஒரு ஜெபம் பெயர் வைத்தார்கள். என்ன பெயர் வைத்தார்கள்? கர்த்தர் எனக்கு இன்னும் தருவார், ஒரு யோசேப்பை தந்திருக்கிறார், இன்னும் தருவார். யோசேப்னா பெருக்கன்னு அர்த்தம். யோசேப்னா விருத்தி அடைவா, கர்த்தர் என்ன விருத்தி அடை பண்ணுவார்னு அர்த்தம். யோசேப்னா கர்த்தர் என்ன குறுக பண்ண மாட்டார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு என்கிற ஒரு அர்த்தத்தோடு கூட அந்த ராகேல் அம்மா அந்த பெயர் வச்சாங்க. யோசித்து பாருங்க, அவருக்கு வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் 2 எதிர்காலத்தை குறித்து 2 தரிசனங்களை கொடுத்தார். எத்தனை போராட்டங்கள், சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள், சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். நமக்கு வேதத்தில் நல்லா தெரியும், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம். தன்னுடைய அண்ணமாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க இந்த யோசேப். அந்த சாப்பாடை கையில் வாங்கிட்டு இந்த யோசேப்பை தூக்கி குழியில தூக்கி போட்டுட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் இது கடைசி காலம், இது கொடூரமான காலம், அன்பில்லாத காலம், மனுஷன்கிட்ட அன்பே இல்லைன்னு. இது அன்னைக்கு நடந்துச்சு, பைபிள் சொல்லுது. அன்னைக்கே எப்படி நடக்கும்னா இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் நடக்கும். ஆமாம், நீங்கள் சொல்லலாம், நான் எங்கள் அண்ணனுக்கு எவ்வளவு செஞ்சேன்,
என் தம்பிக்கு எவ்வளோ செஞ்சேன், என் அக்காவுக்கு எவ்வளோ செஞ்சேன், என் பிள்ளைகளுக்கு எவ்வளோ செஞ்சேன், என் சொந்தக்காரங்களுக்கு எவ்வளோ செஞ்சேன், என்ன இப்படி குழியில தூக்கி போட்டுட்டாங்க. யோசேப்புக்கு குழியில தூக்கி போட்டாங்க. ஆமா, சகோதரர்கள்லாம் நினைச்சிருப்பாங்க அவ்வளவுதான், சொப்பனக்காரன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லக்கூடும். நிறைய பேர் சொல்றாங்க, ஜெபம் பண்றவங்களுக்கு தீமை செஞ்சுட்டு, ஊழியக்காரங்களுக்கு தீமை செஞ்சுட்டு முடிஞ்சு அவன் வாழ்க்கைன்னு கை தட்டுறாங்க. அவன் கொண்டு வந்த சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரோ ஒருவருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க செய்த நன்மைகளை மற்றவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு வெறுமையா இருக்கிறீங்க. யோசேப்பு அப்படித்தானே இருந்தான். பாருங்க, வித்து போட்டார்கள். நல்லா சாப்பிட்டுட்டு யோசேப்பை வித்து போட்டுட்டாங்க. எவ்வளவு பாடுகள் அனுபவித்தா. போத்திபார் வீட்டில் வந்து செய்யாத ஒரு குற்றம், மிக மோசமான ஒரு பழியை அவர் சுமந்தார். ஆமா, சுமந்தார். ஆமா, சிறைச்சாலைக்கு போனார். எல்லாம் நடந்துச்சு. ஆனா அவர் கடைசியில தன் சகோதரர்கள் எல்லாரும் அவருடைய காலுக்கு நேராக வந்து விழுந்த போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்க பாருங்கள், யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு தான் இப்ப தெய்வமாக தெரிகிறார். கீழே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையின் விரக்தி நிலைமையில இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நான் இதை காட்டிலும் செத்து போனால் நலமாயிருக்கும் என்று புலம்புகிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இங்கே யோசேப்பின் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நினைக்கதான் முடியும் மனுஷன் நமக்கு தீமை செய்ய. நம்மளை கெடுத்தரணும்னு நினைப்பான், ஆனா கெடுக்க முடியாது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீங்க நினைச்சீங்கப்பா. எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையில நல்ல திருமண வரனை சிலர் தடுத்துட்டாங்களே நீங்க நினைக்கலாம். இல்ல, அவங்களால தடுக்க முடியாது, மனுஷனால தடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைக்கதான் முடியும். உன்னால ஒரு நீதிமான கெடுத்தரணும்னு நினைக்கதான் முடியும், உன்னால கெடுக்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, குடும்பத்தோடு கூட கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒருவனும் கெடுக்க முடியாது. நீங்க ஆண்டவரை நேசிப்பீர்கள் என்றால், தெய்வம் உங்களை அழைத்திருப்பார் என்றால், உங்களை ஒருவரும் கெடுக்க முடியாது. வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள். ஏன் மனுஷன் மேல நம்ம கசப்பா இருக்கணும்? ஏன் மனுஷன் மேல நம்ம பகையா இருக்கணும்? ஏன் மனுஷன் மேல நம்ம எரிச்சலா இருக்கணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? தீமை செய்ய நினைச்சாங்க. நினைக்கத்தான் முடியும். ஆமா, ஒரு மனுஷனும் நம்மளை கெடுக்க முடியாது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க முடியாது, படிப்பை கெடுக்க முடியாது, திருமண வாழ்வை கெடுக்க முடியாது, கற்பத்தின் கனி இல்லாம கெடுக்க முடியாது, தொழிலை கெடுக்க முடியாது. நினைப்பான் வேணாம், ஐயா இவனை அழிச்சிடணும், நம்முடைய நல்ல பேரை கெடுக்கணும்னு நினைக்கத்தான் முடியும், நம்மளை கெடுக்க முடியாது. தைரியப்படுங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நல்லதுக்கு தான். யோசேப்பு சொல்லுகிறாரு, எப்பா நீ என் பேரை கெடுக்கணும்னு நினைச்சப்பா, என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சப்பா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் நன்மையாக அதை முடிய பண்ண போகிறார். இந்த அருமையான வேளையில கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வீட்டில் இருக்கிற இடத்துல தோத்திரம் பண்ணுங்க. பகைக்க வேண்டாம், மற்றவர்களை விரோதிக்க வேண்டாம், கசப்பு வேண்டாம். ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தையாக இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. மனுஷன் மேல இருக்கிற கசப்பு, சிலருக்கு கணவன் மேல இருக்கிற கசப்பு, மனைவி மேல இருக்கிற கசப்பு, அண்ணன் தம்பி மேல இருக்கிற கசப்பு, பிள்ளைகள் மேல இருக்கிற கசப்பு, எல்லாத்தையும் பிடிங்கி தூர போடுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன்.
ஆமா, ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. தீமை நினைக்கலாம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நல்ல அருமையான வேலைக்காக தோத்திரம். வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிறதற்காய் தோத்திரம். ஐயா, யாரோ தீமை செஞ்சுட்டாங்கன்னு புலம்புறாங்கப்பா. செய்ய முடியாத பிள்ளைகள் மேல கிருபையாய் இறங்கு. ஆசீர்வதி. எல்லாருடைய இருதய பாரங்களையும் எடுத்துப்போ திவ்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் குழுவாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.